நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இல்லத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபியும் சூப்பர் ஈஸியாக ஒரு பர்ஃபி ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு பட்டர் முறுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கடைகள்லாம் இப்போ சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. அந்த முறுக்கு ரெசிபி தான். அது கூட இந்த ஒரு பர்ஃபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஹெல்த்தியும் கூட. எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முறுக்கோட ரெசிபி. 1/2 கப் பொட்டுக்கடலை, அதாவது தலை தட்டினாப்பில் எடுத்து பொடி பண்ணிங்கன்னா குவியலை 1/2 கப்பு நம்ம பொட்டுக்கடலை மாவு கிடச்சிடும். ஸோ ஃபைன் பவுடராக நம்ம நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு நம்ம 1 கப்பு நல்லா குவியலாக பச்சரிசி மாவு, நம்ம இடியாப்ப மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்தாலே போதுமானது. 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு அளவு. 1 டேபிள் ஸ்பூன் கருப்பெள்ளை நல்லா கழுவி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஜீரகம் வேணாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. 3/4 டீஸ்பூன் தேவையான உப்பு போட்டுக்கிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய வெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். வெண்ணெய் தான் கண்டிப்பாக சேருங்க. நெய் சேர்க்கலாமான்னாக்கா நெய்யை விட வெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். பட்டர் முறுக்குன்னா அந்த பட்டர் சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாகவே பட்டருக்குன்னு இல்லை, உளுந்து முறுக்கு கூட நாங்கள் வந்து பட்டர் சேர்த்து தான் நாங்கள் செய்வோம். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ அந்த பட்டரு உப்பு எல்லாம் அந்த எள் எல்லாம் சேர்த்து அந்த மாவோட ஒன்று கலந்துக்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்று கலந்ததுக்கு அப்புறமா அந்த பட்டர்லாம் கலந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டா தான் எல்லாமே கலந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைங்க. பிசைஞ்சால் தான் இந்த வெள்ளுலாம் சில எள்ளுலாம் இருக்குல்ல, அந்த எள் வந்து சில நேரத்துக்கு எண்ணெயில் வந்து வெடிக்கும். அந்த மாதிரி வெடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். வெள்ளை எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், கருப்பெள்ளு இல்லைன்னா. வெறும் ஜீரகம் மட்டும் போட்டாலும் உங்களுக்கு பிடிக்கும்னா அதுவும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கங்க. இப்போது இதை முறுக்கூரலில் 2 ஈடாக வச்சு நம்ம சுட்டு எடுத்துகிட போகிறோம். அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் கொஞ்சமாக நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் நிறையா வேணும்னா இந்த ஒரு குவான்டிட்டி நம்ம சொன்ன அளவுகள் அதே மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2:1 அப்படிங்கிற அளவு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது முறுக்கு உரல் எது நம்ம எடுத்துக்கிறோமோ அதில் வந்து நம்ம வந்து நல்லா எண்ணெயை தடவி நம்ம எடுத்துக்கணும். நினச்ச உடனே செய்யக்கூடிய முறுக்கு ரெசிபி அது மாதிரி தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அளவு தான். இப்போ பாருங்கள், ஸ்டார் அச்சில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை நான் முறுக்கு மாதிரி ரவுண்டாக சுட போகிறதில்ல. ஈஸியாக, அதாவது இப்போ நீங்கள் சமையலில் இப்போ தான் நீங்கள் கற்றுக்குட்டி அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கூட ஈஸியாக செய்கிறது எப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த 2 ரெசிபியுமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஸ்டார் இதில் வச்சு நம்ம சின்னதாக நம்ம வந்து சுட்டு எடுக்கலாம். இல்லை ரவுண்டாக வேணுனாலும் நீங்கள் சுடலாம். அது வந்து நீங்கள் ரவுண்டாக வேணாலும் சுட்டு எடுக்கலாம். ஈஸியாக, ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ அச்சில் வந்து நம்ம எண்ணெய் தடவி மாவு சேர்த்தாச்சு. சூடாக இந்த மாதிரி போட்டவுடனே குட்டியோன்னு போட்டு பாருங்கள். போட்டோன்னே எலும்புற மாதிரி உள்ள சூடில் இருக்கும். அந்த எண்ணெயில் தான் நீங்கள் போடணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரவுண்டாக எண்ணெயில் பொழியாமல் இந்த மாதிரி ஒத்தையாக இந்த மாதிரி நான் போட்டு எடுக்க போகிறேன். ஈஸி ஸ்நாக் அப்படின்னு சொல்லுவோம்ல, நினச்ச உடனே செய்யக்கூடிய ஈஸி ஸ்நாக்காக தான் இந்த முறுக்கு இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக பக்காவாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது 1 டைம் செஞ்சு அப்படியே ஒரு 2 நாளுக்குள்ளே சரியாக்கிடலாம். அந்த அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஒரே நாள்லேயே சரியாக்கிடலாம் இதை சுட்டு. பாருங்கள், இந்த மாதிரி ஒத்தையாக நான் போட்டிருக்கிறேன். ஈஸியாக நம்ம வந்து வெள்ளையாக வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம அந்த சுறுசுறுப்பு அடங்கினோடனே எடுத்துருங்க வெள்ளையாக. இல்லை கொஞ்சம் செவந்து எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். இப்போ நான் வந்து வெள்ளையாக எடுக்கிறதையும் நான் காட்டுறேன், கொஞ்சம் செவந்தும் நான் எடுத்து காட்டுறேன். சில பேருக்கு முறுக்கு வந்து கொஞ்சம் செவந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்களுக்காக கொஞ்சம் செவந்தை எடுத்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து வெள்ளையாக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். வாயில் வச்சா கரையிற டேஸ்ட் அப்படிம்பாங்களா, மொறுன்னு அதே நேரத்தில் கரைஞ்சி வர மாதிரி உள்ள டேஸ்ட்டு தான் இந்த பட்டர் முறுக்கு. அதனால தான் இதுக்கு பேர் பட்டர் முறுக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் நினச்ச உடனேயே ஒரு ஈவினிங் டயத்தில் டீக்காக நம்ம போடுற நேரத்தில் கூட இதை சுட்டு எடுத்துடலாம். அந்த மாதிரியான ஒரு முறுக்கு ரெசிபி தான் இது. வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். எள் இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு ஜீரகம் போட்டு நீங்கள் செய்யக்கூடியது தான். ஜீரகம் நம்ம வீட்டில் இல்லாமல் இருக்காது இல்லையா. ஸோ அதை கூட போட்டு நம்ம ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம். ஸோ சூப்பரான சுவையான ஒரு ஈஸியான முறுக்கு ரெசிபி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சுலர்ஸ் கூட இதை வந்து ஈஸியாக செய்யலாம். சமையல் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோங்கிற பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம். பாருங்கள், இது கொஞ்சம் செவந்தா மாதிரி, எங்கள் வீட்டுக்காரருக்குலாம் கொஞ்சம் செவந்தா தான் பிடிக்குங்கிறனால கொஞ்சம் செவந்தா மாதிரியும் நான் எடுத்துருக்கிறேன்.
ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் எடுத்து இந்த மாதிரி டிஷ்யூவில் நல்லா வச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரான முறுக்கு ரெசிபி ரெடி. இப்போது இதே மாதிரி நம்ம ஈஸியாக ஒரு பர்ஃபி ரெசிபியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதே பொட்டுக்கல்ல தான் நான் வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக நம்ம ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து அரைக்க போகிறோம். நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும். 4 ஏலக்காவும் இதோட வாசத்துக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் நாட்டு சக்கரை, 1 கப் பொட்டுக்கல்லைன்னா 1 கப் நாட்டு சக்கரை நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம அதில் கரைச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் வெல்லம் துருவின வெல்லத்தையும் 1 கப் எடுத்துக்கலாம். இல்லை ஒயிட் சுகர் போடுறேன் அப்படின்னாலும் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். உங்கள் பொட்டுக்கல் அளவுக்கு நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதையும் கரைச்சி ரெடியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பேனில் நம்ம வந்து 1/4 கப்பு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் நிறையா தான் இருக்கும். கொஞ்சம் மினுமினுட்டு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் பொட்டுக்கல்ல நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்க போகிறோம். கலர் மாறாமல் நல்ல வாசம் வரும் இல்லையா, நெய் கூட சேர்ந்து நல்ல வாசம் வர அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்க போகிறோம். ரொம்ப நேரம் எடுக்காது, கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வந்து நான் கொஞ்சம் கைவிடாமல் இது பண்ணிகிட்டே இருங்க. 2-3 நிமிஷத்துலேயே கொஞ்சம் நல்லா வாசம் வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை தண்ணி, அதை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளற போகிறோம். இதுவும் சீக்கிரமாக இந்த பாகுபதம் அதெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் சர்க்கரையை வந்து இது பண்ண போகிறீங்க, கரைய வைக்க போகிறீங்க, அதை இதில் வந்து ஊற்ற போகிறீங்க, அவ்வளோதான். இதே ஒயிட் சுகராக இருந்தால் நீங்கள் ஒயிட் சுகரை இதிலையே நீங்கள் டைரெக்டாக சேர்த்துடலாம். ஆனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. ஏன்னா தண்ணி சேர்த்து நம்ம கிளறும் போது தான் இந்த பர்ஃபி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நான் 1 கப் தண்ணி சேர்த்து நான் சேர்க்குறேன். எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கிளறோமோ அந்த அளவுக்கு இது வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும் இந்த பர்ஃபி. இப்போ பாருங்கள், இது என்னடா கட்டியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். நான் உங்களுக்கு கண்டினியூஸாகவே காட்டுறேன் பாருங்கள். இது எந்த அளவுக்கு சீக்கிரம் இது வந்து அதோட கரைஞ்சி மிக்ஸ் ஆகி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த நல்ல வாசம் வரணும். அந்த பொட்டுக்கல்ல வறுப்பட்ட வாசம் இந்த நெய்யோடு சேர்த்து கமன்னு இருக்கும். அந்த மாதிரி வாசம் வர்றப்போ தான் இதை வந்து நம்ம சேர்க்கணும். சுகராக இருந்தாலும் சரி, இந்த நாட்டு சக்கரை வெல்லம் கரைச்ச தண்ணியாக இருந்தாலும் சரி. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் நான் அந்த மரக்கரண்டியில் கேட்குமே நல்லா கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கட்டி இல்லாமல் வந்துருச்சு. கட்டியே இருக்காது சுத்தமாக. நல்லா நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக அது கரைஞ்சிட்டோம் அந்த பொட்டுக்கல்ல மாவு. இதில் நம்ம வாசனைக்கு ஏற்கனவே ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால தனியாக ஏலக்காய் பவுடர் அப்படின்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், நம்ம கொஞ்ச நேரத்துலேயே அது கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கிளறணுன்னாக்கா இன்னும் சுருண்ட பதத்துக்கு வரணும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலன்னா எந்த ட்ரேயில் நம்ம இது பண்ண போகிறோமோ அதில் வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க. நட்ஸும் கொஞ்சம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே டெக்கரேட் பண்ண அது ஆப்ஷனல் தான், நம்ம விருப்பம்தான். இப்போ பாருங்கள், நல்ல சுருண்ட பதத்துக்கு வந்துருச்சு. சூப்பராக ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாங்க. ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு. ஸோ ரொம்ப சீக்கிரமே இந்த பர்ஃபி நீங்கள் செஞ்சிடலாம். இதை விட ஒரு சுலபமாக ஒரு ஸ்வீட்டு வந்து நம்ம வந்து செய்ய முடியுமா யோசிச்சு பாருங்கள். கேசரி தான் நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்ம கேசரி தான் செய்வோம் இல்லையா, அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஈஸியாக ஒரு பர்ஃபி வந்து செய்யலாம். நம்ம ஈஸியாகவும் இருக்கும். இப்போது நல்லா உருண்டு கையில் எடுத்து பார்த்தா உருட்டுற மாதிரி உருண்டை பத்துக்கு வரணும். அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் இதை கொட்ட போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய் வந்து இப்போ தெரியாது உங்களுக்கு. பர்ஃபியாக இதானதுக்கு அப்புறமா மறுநாள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ளதெல்லாம் கக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு அப்போ தான் மினுமின்னு நல்லாயிருக்கும். அதை வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த நெய் வாசத்துக்காக தான் கூட நெய் ஊற்றுறது. இப்போ பாருங்கள், ட்ரேயில் நம்ம நெய் தடவின ட்ரேயில் இதை கொட்டி நல்லா அதை வந்து அழுத்தி விட்டுக்கிறோம். பர்ஃபி கட்டுறதுக்கு கட் பண்ணுறது அந்த எந்த மொத்தத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பரவாயில்ல அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா நெய் விட்டுக்கிட்டு மினுமின்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நெய் அவ்வளோ வேணாம், கொஞ்சம் எண்ணெய் கலந்து கூட நீங்கள் சுட்டுக்கலாம். ஆனால் நெய் எதுக்காக நம்ம நிறையா போடுறோம்னாக்கா அந்த பொட்டுக்கல்ல நெய்யோடு அந்த சேர்ந்த அந்த மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நம்ம சேர்க்குறது. நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நட்ஸும் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் வேணும்னா இந்த மாதிரி தூவி நீங்கள்
இது பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் நான் செட் பண்ண போகிறேன் ஈஸியாக இருக்கிறதுக்கு. நீங்கள் நார்மலாகவே ஒரு 2 மணி நேரம் வெளில வச்சாலே நல்லா செட் ஆகிடும். இப்போது ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துடுறேன். எடுத்துட்டு நான் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட நைஃப்பில் ஒட்டலை, சூப்பராக வருது கட் பண்ணுறதுக்கு, செமையாக வந்திருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் அதே நேரத்தில் எப்படி அது வந்து ரொம்பவே அந்த எப்படி சொல்கிறது கடித்து சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பர்ஃபியோட டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். சொன்னால் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதில் பொட்டுக்கடலை செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறது. யாராலுமே கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் பர்ஃபியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இது நேரம் கிடைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செய்யக்கூடியது. ஸோ சுலபமாக பொட்டுக்கடலை வச்சு ஒரு முறுக்கு ரெசிபி சூப்பராக செஞ்சாச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உள்ளக்க இருக்குன்ட்டு. இதை நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னர்லேயும் எதுலேயோ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ சூப்பராக நம்ம பொட்டுக்கடலை வச்சு ஒரு பட்டர் முறுக்கும் ஒரு சூப்பரான பர்ஃபியும் செஞ்சாச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.